குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்துவில் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2 கட்டங்களாக பீகாரில் தேர்தல் நடக்குது. நேற்று மோடி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. காங்கிரஸ் RJD கூட்டணி கடுமையாக விமர்சிக்கிறார். காட்டாட்சி மீண்டும் வந்துடக்கூடாது, நிதிஷ்குமார் தான் தலைமையில் தேர்தல் நம்ம சந்திக்கிறோம், இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம், இந்த கூட்டணி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் பீகாருக்கே வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தெல்லாம் ஏற்ற சொல்லிட்டு அவங்க இனிமேல் அந்த ராந்திலே தேவையில்லை, இந்த ஒளி போதும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? RJD காங்கிரஸ் கூட்டணிக்கு மகா கூட்டணியா? மகா கட்பந்தன் கூட்டணின்னு சொல்லுங்க. நான் புத்துணர்ச்சியோட சொல்லுங்க. என்ன இருக்குது? ஏன்னா ஒரு ஒரு ஓரமா ஒரு வெளிச்சம் தெரிகிறது என்றால் அது பீகாருடைய வீழ்ச்சி தான் இந்திய நாட்டுடைய வெளிச்சமாக இருக்க போகிறது என்றதுல மாற்று கருத்து இல்லை. காரணம், இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய உரையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சம், எதுக்கு எடுத்தாலும் லல்லு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வியும் உடனே குற்றம் சாட்டுவது, இவர்களுடைய என்ன நிலைப்பாடு என்பதை குற்றம் சாட்டுவது என்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி தான் போறாரே தவிர்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி, இன்றைக்கு 140 கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு 60 கோடி மக்களால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்கிறது. பீகார்லயே மிகப்பெரிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR என்ற முறையில வாக்காளரை சீர்திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துகிறோம் என்ற SIR கொண்டு வந்த போது அதுல அடிஷன் டெலிஷன் என்ற முறையில, அதாவது வாக்காளர்களை சேர்ப்பது வாக்காளர்களை நீக்குவது ஆன்லைன் மூலியமாக பண்ணியிருக்கிறாங்கன்றத திட்டவட்டமாக எங்கள் தலைவர் தோல் உரித்து காட்டியும் இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனும் சரி, எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் அதை பத்தி வாய் திறக்கல. பீகார்ல இப்படி நடந்துருச்சுட்டாரு, அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? அதை பத்தி வாய் திறக்கல. அப்போ இவர்களுடைய பயம் என்பது இன்றைக்கு இந்த தேர்தல் முக்கியமான சிறப்பு வாய்ந்த தேர்தல், இந்திய மக்களால் உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக பீகார் தேர்தல் பார்க்கப்படுகிறது. காரணம், ராகுல் காந்தி தலைவர் நடத்திய ஓட் அதிகார் யாத்திரா பீகார் மக்கள் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறது. பீகார் மக்கள் தெல்ல தெளிவாக இந்த முறை யார் பீகாரை ஆள வேண்டும், யார் பின்னால் பீகார் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக காட்டியிருக்கிறது. நீங்க ஓட்டு அதிகார யாத்திரா நடக்கிற ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் மக்கள் அலை, எவ்வளவு பெரிய மக்கள் அலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உட்கார்ந்து கடைசி வாரம் எழுதுற ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய உரை என்பது இருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி ஏதாவது ஒரு திட்டத்தை, இந்த வளர்ச்சி திட்டமாக இதை அறிவிக்கிறோம், எப்படி வெறும் 10,000 ரூபாய். அன்னைக்கு பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் 4 மணிக்கு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் நடக்க போறதுன்னு. அன்னைக்கு காலையில சரியா 1 மணிக்கு எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய், மிச்சம் 1,90,000 ரூபாய் போட்டுருவோம்னு ஒரு பகிரங்க ஒரு பொய்யை, அதுவும் வாக்குறுதியாக கொடுத்து எப்படியாவது பீகார் மக்களை ஏமாத்தி அதன் மூலியமாக ஆட்சியில் அமர்ந்து விடலாம், அதன் மூலியமாக பீகார் கையில் இருந்தால்தான் மத்தியில இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய பாஜகவுடைய ஆட்சி இருக்க முடியும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி எலெக்ஷன் கமிஷனையே திசை திருப்பி இருக்கிறது பாஜக என்பதை இந்த தேர்தலில், மகாராஷ்டிரா தேர்தலையும் நம்ம பார்த்தோம். இப்ப எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் போட்டாங்க அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. இது ஏமாற்று வேலையெல்லாம் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கூட்டணியில ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இல்ல, அந்த ஏன் முன்னாடியே இவர் தான் தேஜஸ்வி தான் முதல் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்கலாம். அதுல ஒரு இழுபறி ஏற்பட்டிருக்கு. 2வது, இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ராகுல் காந்தியால பீகார்ல ஒரு வாக்கு திருட்டுங்கிற ஒரு பேரணி பெருசிய அளவு நடத்தணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. அப்ப அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் தொண்டர்களும் அங்க ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருக்கு. அப்படிங்கிறப்ப துணை முதல்வராக கூட காங்கிரஸ் அறிவிக்கல அப்படிங்கிற பேச்சு வருது இல்ல? அதெல்லாம் தவறான கருத்து. என்ன இது? இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே. இன்றைக்கு நாங்க எங்களுடைய மகா கட்பந்தன் கூட்டணியில ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் முகேஷ் சஹானி இந்த விஐபின்ற பார்ட்டியில ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவரை துணை முதலமைச்சராக இந்தியா கூட்டணியில் கொண்டு வர முடியுமே, ஆனால் அது ராகுல் காந்தி போன்ற தலைவர்களால் அதை வரவேற்கிறாங்க சார். அதை காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் விமர்சனங்களும் வரவேற்கிறாங்க.
இன்னொரு துணை முதல்வர் வந்து நாங்கள் அறிவிப்போம்னு சொல்றாங்க. அது வெளிப்படையாக 60 தொகுதிகளுக்கு போட்டியிடுற காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று கொடுத்தா என்ன, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறது வருதுல்ல. எதுக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு இவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு பேசின இந்திய நாட்டு பிரதமரோ இல்ல அமித்ஷாவோ அவர்களுடைய ஜனதாதள் கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில இவர்கள் தான் பீகாருடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்களா? இன்னைக்கு நேற்றைய பிரச்சாரத்தில் அவர் பேசும்பொழுது நிதிஷ்குமார் தலைமையில் தேர்தல் சந்திக்கிறோம், வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொன்னார்ல, அதுல இருந்து அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்களா அவங்க? நிதிஷ்குமாரோடைய தலைமையில் வெற்றி பெறுவது என்பது வேறு, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது சொல்லுவதில் என்ன ஐயம், என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் அல்லாத ஒரு தலைவரை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிளான் பண்றீங்க. நீங்க உங்களுடைய வரலாறு தெரியுமே சார். மகாராஷ்டிரால இருந்து அதுக்கு முன்னாடி ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குவது, ரவீந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்குனது, உங்க கதெல்லாம் தெரியாத? மகாராஷ்டிராவை பத்தி குறிப்பிடும் போது சொன்னீங்களா, நீங்க பல மகாராஷ்டிரா பார்த்துருக்கீங்க. மகாராஷ்டிராவை அப்படி நம்ம எளிதா கடந்து போயிட முடியாதுன்னு சொல்றேன். மகாராஷ்டிரால அன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வர்ற அன்னைக்குதான் லட்கி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி 2000 ரூபாய் கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு பீகார் அன்னைக்கு சாயங்காலம் அறிவிக்கப்படுது தேர்தலுடைய தேதி, அன்னைக்கு 1 மணிக்கு சரியாக 10,000 ரூபாய் கொண்டு போடுறாங்க. சேம் பேட்டர்ன்ல இருக்கு. அதை தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே சேம் பேட்டர்ன்ல தான் சார் அவங்களுடைய வாக்கு திருட்டு நடைபெற்று வருகிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மகாராஷ்டிரால அன்னைக்கு எப்படி அறிவிக்கும் போகும்போது 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாங்களோ அதே போலதான் இன்னைக்கு பீகார்ல அன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கும் போது 10,000 ரூபாய் போடுறாங்க. சேம் பேட்டர்ன். எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்க போற தேதி எப்படி சார் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கும் பாஜக கட்சிக்கும் தெரியுது? அப்ப எலெக்ஷன் கமிஷனும் ஆல்ரெடி எங்களுடைய தலைவர் வைக்கிற குற்றச்சாட்டு, எலெக்ஷன் கமிஷன் என்பது முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு முகமையாக மாறிவிட்டது என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இதைத்தான் நாங்க தெளிவாக எடுத்து வைக்கிறோம். இதை தாண்டி நீங்க ஒரு வளர்ச்சியின் குறியீட்டுல ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுத்திருக்கிறீங்க? பீகாருடைய சாலை விவரங்கள் எல்லாம் நிலைமை இருக்கிறது என்பதை இன்னைக்கு கூட பல நிருபர்கள் போய் எங்க காட்டுறாங்க. அப்படிப்பட்ட வளர்ச்சியை தான் இன்றளவுக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் வைத்திருக்கிறார். இதை திட்டவட்டமாக மூடி மொழிப்பதுலதான் பாஜக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. காரணம், பாஜகவுக்கு தேவை நரேந்திர மோடி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பிரதமர் அரியணை விட்டு போயிடக்கூடாது. அப்படி வேணும்னா பீகாருடைய ஆதரவு வேணும். பீகார் வேணும்னா பீகார்ல எப்படியா நிதிஷ்குமார் உட்காரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் அங்க நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எஸ்ஐஆர் மூலியமாக, சீர்திருத்தப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியல் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க. அது 65 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் சிறுபான்மை மக்கள், 62 லட்சம் வாக்காளர்கள் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அங்க 62 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்கப்பட மாட்டார்களோ அவர்களை தேடி தேடி பிஎல்ஓ என்ற முறையில போட்டு இந்த 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்கல்ல பெண்கள் பேர்ல, அந்த ஓட்டு பூரா இப்ப பாஜகவுக்கு வரும். பெண்கள் வாக்குகள் அங்க அதிகமா இருக்கு. ஒரு காணொலியில இருக்கு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாம் பார்க்கலாம். அஜித் தஞ்சும்னு போட்டு பீகார்ல போட்டு பாருங்க. இஸ்லாமியர்களுடைய பேரை பார்த்தாலே அந்த பூத் லெவல் ஆபீசர்கள் அவர்கள் பேரை அடித்து நீக்கிறார்கள் சார். இதை எடுத்து போட்டு ஒரு மேல ரெண்டு வழக்கு போட்டு கேஸ்ல உள்ள வச்சுட்டாங்க. பூத் லெவல் ஆபீசர் ஒரு தவறு செய்வார் என்றதை ஒரு பிரஸ்காரங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க சார். மேல என்ன பண்ணணும், எடுத்து போட்டதுக்கு அவங்க மேல வழக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்த பிரஸ்காரங்க வர மாட்டாங்களா அதை பத்தி போடுறதுக்கு. அப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக இந்த முறை மிகவும் பாதிக்கப்பட்டது பீகார் மக்கள். அதை நீங்க மறந்து பேசிட முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, பீகாருடைய தேர்தலை பொறுத்தளவுக்கு என்னது இவங்க என்ன சொன்னாங்க, அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்காரணத்தை கொண்டோ இந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஊடுருவல்காரர்களாக இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்துட்டாங்க, அங்க இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டாங்க, பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவிக்கார்களே. ஞானேஷ்குமார் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது, எத்தனை ஊடுருவல்காரர்களை நீங்கள் இதுல இருந்து எடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு 0. இன்னைக்கு வரைக்கும் பதில் கொடுக்கல. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த பேசுவோம். தி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட பத்திரிகை இன்றைக்கு வந்து ஒரு டேட்டா எடுத்திருக்கிறாங்க. இதுல இந்த டேட்டால தெளிவாக காட்டப்படுகிறது. பாத்துக்கங்க, 14,45,000 பேர் 2 ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பாக 14,45,000 பேர் இன்றும் ரெட்டை ஐடென்டி கார்டு வச்சிருக்காங்க. எதுக்கு சார் அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் நடத்துனீங்க? 3,42,000 பேருக்கு சொல்ல போனால் தவறான முகவரி, தவறான வயது, தவறான அடையாள எண் இதெல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரே வீட்டுல 877 பேர் இருக்கிறதா
அந்த புகைப்படத்தோட காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் இவர்கள் இந்த 877 பேரு மொத்தமா இருக்கிறவங்களுடைய கணக்கு காட்டுறாங்க. இதுதான் அவர்களுடைய கணக்கு. 877 பேர் இருக்காங்களாம். இந்த 2 பேர் இருக்கிறவங்க வீட்டுல 877 பேர் இருக்கிறார்கள் என்ற பச்சை பொய்யை எஸ்ஐஆர் நடத்திய பின்பாகவும் எலெக்ஷன் கமிஷன் கண்மூடித்தனமாக நம்புகிறது. இன்னும் சரி பண்ணல. நீங்க எஸ்ஐஆர் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுங்களா சார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு தெரியுமா? அக்டோபர் 5 சொல்றாரு, with the successful completion of SIR the voter list has been purified. எப்படி புனிதப்படுத்திட்டோம், வாக்காளர் பட்டியல புனிதப்படுத்திட்டோம். எங்க புனிதப்படுத்துனீங்க? 14,45,000 பேர் ரெட் ஐடென்டி கார்டு, 877 பேர் ஒரே வீட்டுல இருப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட ஒரே வீட்டுல 100 நம்பர் இருக்கிறதா 2258 பேர் வாக்காளர்களை கண்டுபிடித்திருக்கிறது இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு பத்திரிகை. தெரியுமா? இந்த அளவுதான் பீகாருடைய தேர்தல் நடக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பீகாருடைய அரசியலுடைய நேரம் இருக்கிறது. இந்த இடத்துலதான் பீகார் மக்கள் விழித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம உணரணும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் மூடி மறைக்கிறது. ஒரு 10,000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்டுவிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சரிபங்காக இருக்கக்கூடிய 50% பெண்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்றைக்கே 10,000 ரூபாய் கொண்டு போயிருக்கு. இது கொடுக்கலாமா? இது தவறு இல்லையா? அப்ப இதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்புகிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்க. எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். இவருங்க இதெல்லாம் ஒவ்வொன்றுமே நாங்க தலைவர் காட்டினது மாதிரி, எங்க தலைவர் காட்டுற மாதிரி தான் நாங்க ஒவ்வொன்றுமே ஆதாரத்தோட காட்டுறோம். எங்க மக்கள் இடத்துல மக்கள் மத்தியில வைக்கிறோம். இப்படி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அநியாயமா நடக்கிறது, இதற்கு மக்கள் தான் பதில் சொல்லணும்னு சொல்றோம். இதற்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்? மக்கள் மன்றத்துலதான் சார் எங்களால கொண்டு போய் வைக்க முடியும். நீதிமன்றத்துல ஏன் வைக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீதிமன்றத்துல ஏன் ராகுல் காந்தி போகல அப்படின்ற கேள்விக்கும் நாங்க பதில் சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துக்கு சொல்ல விரும்புறேன். த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட்ல ஆக்ட் நம்பர் 49/29 சாப்டர் 3ல தெல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்க. பாருங்க, இதான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட் ஆக்ட். உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் தேர்தல் கமிஷனர் நியமிப்பதுல ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் எதிர்கட்சி தலைவர். இப்ப அப்படி கிடையாது. அதாவது ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர், ஆளுகின்ற கட்சியை சார்ந்த ஒருவரால் நியமிக்கப்படுவர் 2 பேரு, ஒரு எதிர்கட்சி. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்பர்ல மெஜாரிட்டி அவங்க 2 பேர் யாரு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான். அதுல என்ன பண்றாங்கன்னா, ஆக்ட் 49 ஆஃப் 2023ல the protection of chief election commissioner and other commissioner ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. The who is or was a chief election commissioner or election commissioner cannot pursue any entertainment in the court proceedings. எக்காரணத்தை கொண்டும் இப்போ இருக்கவரோ இல்ல இதற்கு முன்னால் இருந்தவரோ அவர்கள் மீது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீது எந்த வழக்கையும் போட முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வைத்து விட்டுதான் இன்னைக்கு வாக்கு திருட்டை நடத்துகிறது இந்த பாஜக அரசு என்பதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இதை வச்சுக்கிட்டு எப்படி நாங்க ராகுல் காந்தி தலைவர் நீதிமன்றம் போங்கன்னா எப்படி? சட்டத்தை இவர்கள் முன்னடிவாக கொண்டு முதலே திருட்டுக்கு வழிவகை செய்து விட்டுதான் இன்னைக்கு வாக்கு திருட்டு நடைபெற்றாங்கன்றது ஆதாரம் காட்டியாச்சு. அதை தாண்டி இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் பியூரிபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே. இன்னைக்கு 14,45,000 பேர் 2 ஓட்டர் ஐடி கார்டோட இருக்கிறாங்க. 3,45,000 பேருக்கு அட்ரஸ் தப்பா இருக்கு, வீடு தப்பா இருக்கு. ஒரே வீட்டுல 875 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் கொண்ட வாக்காளர் பட்டியல 2,000 பேர் இருக்காங்க. 100 பேர் ஒரு வீட்டுக்கு இருக்கிறாங்கன்ற மேனி 2,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்களாம். எப்போ? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்ததுக்கு பின்பாக. இது எதுக்கு நடத்தணும்ன்ற கேள்வி இல்லையே இங்க. நீ இவ்வளவு சொல்றீங்க. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அன்னைக்குதான் உண்மையான தீபாவளி பீகார்ல அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. அமித்ஷா அவர்கள் இதற்கு முன்பாக பேசும்போது கூட மத வெறியை கொண்டு வருவது போல பேசினார். என்ன சொன்னாருன்னா, இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகி விட்டது. எப்படி கணக்கெடுத்தாருன்னே தெரியல. இது வரைக்கும் கேஸ் சென்சஸே கணக்கெடுக்கல. அதற்கு முன்பாக வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. மத வெறுப்பு பிரச்சாரம். ஏன்னா பீகார் தேர்தல் வருது இல்ல, உடனே மதத்தை ஆல்ரெடி நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் பாருங்க. 2 வீடு இருந்தா புடிங்கி கொடுத்துருவாங்க, 2 ஆடு இருந்தா புடிங்கி கொடுத்துருவாங்க. என்னங்க இது? என்ன அரசியல் இது? நாகரிகமான அரசியலா இது? இதுதான் இன்றைக்கு இதற்கு முன்பாக இதற்காக தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாங்களா? இந்த மக்களை, இந்திய நாட்டு மக்களை எந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க இந்த பாஜக கட்சி என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நன்கு அறிவார்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ரீசெண்டா ஆனந்த் கான்ஸ்டிடியூன்சில மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றதாக சொன்னார். அதை அடிஷன் ஆஃப் ஓட், டெலிஷன் ஆஃப் ஓட் அப்படி எல்லாம் உடனே எலெக்ஷன் கமிஷன் உடனே பேசின ஸ்பீடுக்கு எலெக்ஷன் கமிஷன் உடனே ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் அப்படின்னாங்க. இன்றைக்கு முந்தானத்து நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது கர்நாடகால ஆனந்த் கான்ஸ்டிடியூன்சில SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி டீம் போடுறோம்.
அதற்கு பி.கே. சிங் என்ற டிஜிபி தான் அதுக்கு முன்மொழிகிறார். பி.கே. சிங் யார் என்று கேட்டால், இந்த பிரஜ்வல் ரவண்ணா அந்த பாலியல் வழக்கில் மாட்டப்பட்டார்ல, அந்த வழக்கை கையில் எடுத்தவர் தான் பி.கே. சிங். அவர் தலைமையில இன்றைக்கு ஒரு குழு அமைத்ததுல 80 ரூபாய் கட்டணம் வாங்கி 6018 வாக்காளர்களை நீக்கி இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பாஜக கட்சி. அப்ப அது 75 சிம் கார்டு போட்டு ஒரு வாக்காளரை டெலிட் பண்ணா எப்படி 80 ரூபா எந்த அளவுல இருக்குது பாருங்க. 80 ரூபா கொடுத்து ஒரு வாக்காளரை நீக்கிடலாம். என்னங்க நடக்குது இந்த நாட்டுல? 80 ரூபா கொடுத்து ஒரு வாக்காளர் நீக்கலான்ற ஒரு அடிப்படை தர்க்கத்தை கொண்டு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் கண்மூடித்தனமாக இருக்குது என்றால் கலைச்சிட்டு அதிபராட்சின்னு சொல்லிட்டு போடுங்க. என்ன பிரச்சனையா போகுது? அப்ப மக்கள் எல்லாம் இனி விழித்துக் கொள்கிற நேரம் இது. இதே போல் நடந்தால் இனி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் நடந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் இதில் கண்டிப்பாக தலையிடும் என்பதுல ஒரு இந்திய குடிமகனா எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். மக்களும் இது கண்காணித்து வருகிறார்கள். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனே ஒரு ஃபுல்லி ஃப்ராடலன்ட் ஆக்ட் சார். அது நீங்க பீகார் நடந்ததை சொன்னீங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள்லயும் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படும், அடுத்த வாரம் அதுக்கான பணிகள் துவங்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு வழக்குல நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்துல. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, இந்த வாக்காளர்களுடைய வாக்கு திருட்டை பத்தி ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பேசும்போது அடுத்த நாள் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் பண்ணார். ஞாபகப்படுத்த விரும்புறேன் உங்களுக்கு எல்லாம். அன்றைக்கு சொல்கிறார், குளத்தூர்லயே மிகப்பெரிய ஒரு சதி நடைபெற்று இருக்கிறது. எப்படி? குளத்தூர் தொகுதி யாரோடது? முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதி. இந்தியா கூட்டணியை வலுப்பெறும் வகை செய்யல இந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை நிற்கிறார் என்ற ஒற்றை காரணத்தினால அனுராக் தாக்கூர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடுத்துக்கிறார். என்ன குற்றச்சாட்டு எடுத்துக்கிறாருன்னா, மிகப்பெரிய ஒரு போகஸ் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க குளத்தூர்ல எல்லாம் அப்படின்ட்டு. ராகுல் காந்தி இதை சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் ஆதாரம் கேட்டது. ஆதாரம் கொடுங்க, எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு. ஆனா அனுராக் தாக்கூர் கேள்வி கேட்டா அதற்கு கேள்வி கேட்க மறுக்கிறது எலெக்ஷன் கமிஷன். இப்ப ஒரு சாராராக இருக்கிறது என்பது நிரூபணமாகிறதா? செயலொன்று சொல்லொன்று, அதுல மாற்று கருத்து இல்லை. இவர்கள் தெளிவாக தெரிகிறது, எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு வகையில எப்படியாவது ஜெயிக்க வைத்து விட வேண்டும், எப்படியாவது பாஜகவிற்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுல மும்முரமாக இருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் பல்வேறு ஆதாரங்கள் மூலியமாக காட்டியும் கூட எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர ஆரம்பிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாங்க? ஆதார்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க ஆதாரம் எடுத்துக்க மாட்டோம்னாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டி ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, எதை எடுத்தாலும் ரேஷன் கார்டோட ஆதார் கார்டு அணிங்க, பேங்குக்கோட ஆதார் கார்டு அணிங்க, எல்பிஜி அக்கௌண்டோட ஆதார் கார்டு அணிங்க. எத்தனை பாமர மக்கள் ஆதார் அட்டையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பேங்க் வாசல்ல நின்றுருந்தாங்களே. இன்றைக்கு ஆதார் அட்டை என்பது ஒரு முகாந்திரமான ஒரு சர்டிபிகேட் இல்லைன்னா அதை எதற்காக நீங்க எடுக்க சொன்னீங்க? என்ன நடத்துறீங்க? அப்ப உங்களுக்கு தேவை ஏன் இவ்வளவு தூரம் ஆதார் கார்டை இணைத்த எல்லாத்துலயுமே ஆதாரையும் பேனையும் இணைங்க, ஆதார் அக்கௌண்ட் இணைங்க, ஏன் ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் இணைக்கவில்லை? காரணம், அப்ப போகஸ் ஓட்டர்ஸை கண்டுபிடிச்சிடலாம், திருட்டு ஓட்டை கண்டுபிடிச்சிடலான்றதை தெரிஞ்சு கொண்டுதான் ஆதாரையும் வாக்காளர் அட்டையும் இணைக்கவில்லை இந்த பாஜக அரசும் கைகோர்த்து விட்டு எலெக்ஷன் கமிஷனும். இது பகிரங்கமா சொல்றோம் சார். இதுதான் எங்க தலைவர்கள் சொல்லுறாங்க. இவங்க இணைக்காதற்கான ஒற்றை காரணம் டிஜிட்டலி வி கேன் ஃபைண்ட் அவுட். அதாவது வாக்காளர் திருத்தல் பட்டியல் வந்தோடனே டிஜிட்டல் ஃபார்மேட்ல கேட்டா ஒரு 7 அடி வருஷத்துக்கு பேப்பர்ல கொடுக்குறாங்க. எங்க தலைவர்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அதையும் தலைவர் கண்டுபிடிச்சார், எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி. அப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே கடுமையான போக்கு தமிழ்நாடு கொண்டு வர போறாங்க. இல்ல பீகார்ல சொன்னீங்க, இப்ப தமிழ்நாட்டுல என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த எஸ்ஐஆர் வந்தா? யாரெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அருமையான கேள்வி ராஜீவ் சார். என்னன்னா இவர்களுடைய டார்கெட் இது ஆரம்பிக்கும் போது அமித்ஷா சொன்ன கருத்து அந்த இடத்துல இருந்து பாருங்க. அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்க பீகார்ல, பங்களாதேஷ் வழியா வந்துருவாங்க வெஸ்ட் பெங்கால் மூலியமா, அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த வாக்காளர் பட்டியலை நாங்க புனிதப்படுத்துகிறோம்னு சொல்றாரு ஞானேஷ்குமார். இப்படி சொன்ன இடத்துல தமிழ்நாட்டுல யார் சார் வரப்போறா? இன்னும் பார்டர் ஸ்டேட் என்ன இருக்கு? அப்ப ஈழத்தமிழர்கள் இங்க இருக்கிறார்கள். அதுல அவர் சொன்ன வார்த்தையை பண்ணோம், நாங்க ஓட்டர் லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவர்களை எல்லாம் டீபோர்ட் பண்ணிடுவோன்றாங்க, நாடு கடத்திடுவோன்றாங்க, திரும்பியும் அகதிகளா திரும்பி போங்கன்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய நிலைமை அதுதான் சொல்றோம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்தால் தமிழ்நாட்டில் முதலில் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆக்கப்பட போவது ஈழத்தமிழர்கள் தான். இதைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். இதை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் என்ற நிலைப்பாடு இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடும் கூட, தமிழ்நாட்டின் நிலைப்பாடும் கூட. ஒவ்வொரு மக்கள் இடத்துலயும் சென்டிமெண்டலா இட் இஸ் அட்டாச்ட்.
சரி, நீங்க ஊடுருவல்காரர்கள் இருக்கிறான்றீங்களே, எவ்வளவு ஊடுருவல்காரர்களை நீங்க கண்டுபிடிச்சீங்க பீகார்ல? அதுக்கு உங்கள்ட்ட பட்டியல் இருக்கா? இல்ல. சரி, வாக்காளர் லிஸ்ட் எல்லாம் பியூரிஃபை பண்ணுவேன். நீங்க 2 ஐடென்டி கார்டு வச்சு 14 லட்சம் பேர் இருக்கா. நீங்க எஸ்ஐஆர் நடந்ததுக்கு அப்புறம் நடத்தி என்ன பிரயோஜனம்? அப்ப இதெல்லாம் வெற்று காகிதம் சார். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை தேடி இருக்கிறார்கள் அல்லவா, அங்க இருந்து வந்து பீகார் வந்து வேலை பாக்குறான் பாருங்க. அந்த 6 லட்சம் பேருக்கு பெர்மனன்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு ஒரு பொசிஷனை கொடுத்து பாஜக நிக்கிற இடத்துல தான் இங்க நடக்கக்கூடிய தமிழ்நாடு எஸ்ஐஆர் இருக்க போகிறது. எழுதிக் கொள்ளுங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய சிதம்பரம் தலைவர் சொன்னார், 6 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்க இருக்கிறாங்க, புலம்பெயர்க்கப்பட்ட இங்க வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியாக இருக்கிறார்கள். இதை இவர்கள் 6 லட்சம் பேரை சரியாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிலைப்பாடு வைத்து விட்டு அந்த இடத்துல பிஜேபி கேடரா அந்த இடத்துல பிஜேபியோட பாஜகவுடைய வேட்பாளரை நிப்பாட்டி வென்று விடலாம் என்று பகல் கனவு காணுகிறது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. இது முழுக்க முழுக்க சமத்துவம் பேசப்படுகிற மண். இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. இதற்கான எதிர்விளைகளை கண்டிப்பாக 2026 தேர்தலில் பாஜகவிற்கு தக்க பாடத்தை இந்த தமிழ் மண் புகட்டும். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்தா அதுக்கான எதிர்வினைகளை நாங்கள் ஆற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க. பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.